ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நம்பர் வந்து எப்படி வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் என்ன பண்ண போறோம்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்பர் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 12ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் பண்றேன். இந்த நம்பர்ன்ற வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து ஈவன் நம்பரா இல்ல ஆட் நம்பரான்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ஒரு நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு ஃபைன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு நம்பர் நம்ம டூவால டிவைட் பண்ணா ரிமைண்டர் வேல்யூ ஜீரோன்னு வருதா அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ சிஸ் அவுட்ல நான் என்ன பண்றேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல இந்த நம்பருங்கிற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? டுவெல்ன்ற வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ டிவைடட் பை டூன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு சிக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன்? எந்த ஒரு நம்பர் டூவால டிவைட் பண்ணா ரிமைண்டர் வேல்யூ ஜீரோன்னு வருதோ அந்த நம்பர். ஸோ இப்போ இந்த டிவைடட் சிம்பிள் யூஸ் பண்ணா எனக்கு வந்து கோஷன்ட் வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ டு கெட் த ரிமைண்டர் வேல்யூ நம்ம பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது மாடுலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு ஜீரோன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே நான் ஒரு ஆட் நம்பர் 11ன்னு கொடுத்தா அப்படின்னு எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒன்னு சொல்லிட்டு ரிமைண்டர்ல வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இஃப் கண்டிஷன்ல நம்பர் மாடுலஸ் ஆஃப் டூ ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். ஸோ இஃப் கண்டிஷன்ல பொறுத்த வரைக்கும் அது ட்ரூவா இருந்தா அந்த பிளாக்ல போயிட்டு நம்ம என்ன லாஜிக் கொடுத்துருக்கோமோ அந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலா எனக்கு என்ன இருக்கும் இங்க? ஸோ நம்பர்ல எனக்கு என்ன இருக்கு? 11 இருக்கு. ஸோ 11 மாடுலஸ் ஆஃப் டூ எனக்கு என்ன வரும்? இங்க ஆல்ரெடி நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். நம்பர் மாடுலஸ் ஆஃப் டூ ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப ஒன் டபுள் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஜீரோ கண்டிஷன் எனக்கு ட்ரூன்னு இருக்காது. ஸோ ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஆகாது? இந்த பிளாக் உள்ள போகாது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஈவன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன் இங்க ட்ரூன்னு இருக்கும். ஸோ ட்ரூன்னு இருக்க பட்சத்துல நான் என்ன பண்றேன்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ன்ற ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் ஈவன் நம்பர் அண்ட் அந்த நம்பர் என்ன நம்பர்ன்றத பிரிண்ட் பண்றதுக்கு ஐ எம் யூசிங் பிளஸ் சிம்பிள். ஸோ பிளஸ் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுது? ஜீரோ ஈவன் நம்பர் 12 வருது. ஸோ இதே நான் இங்க 13 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும்? இங்க எனக்கு ஒன்னு இருக்கும். ஆனா இது எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இங்க கண்டிஷன் வந்து எனக்கு என்ன இருக்கு? ஃபால்ஸ்னு இருக்கு. ஸோ இஃப் பிளாக் அப்புறமா நம்ம எந்த ஒரு கண்டிஷன் எந்த ஒரு இதுவுமே நம்ம கொடுக்கல லாஜிக்குமே. ஸோ எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. ஸோ இப்போ நம்ம ஆட் நம்பர் ஃபைண்ட் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ் எல்ஸ் பிளாக். ஓகேங்களா? ஸோ இங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஐம் ஜஸ்ட் ஹேவிங் ஆட் நம்பர் and using plus symbol I'm just printing the number. ஸோ இப்போ ரன் பண்ற எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஆட் நம்பர்ன்றது பிரிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்றதை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா?